முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் பசியோடு காத்திருப்பீங்க. குழந்தைகளும் நிறையா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சூப்பராக. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப பசிக்கும். அதனால் குறைவாக பேசி நிறைவான ஒரு தாக்கத்தை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பேச்சாளனுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படின்னா, அரங்கம் முழுக்க இருக்கின்ற நாற்காலிகள் எல்லாவற்றிலும் மனிதர்கள் இருக்கும்போது தான். அந்த மாதிரியான ஒரு காட்சியை இந்த இடத்துல நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. இந்த இடம் சிறிய இடமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனம் ரொம்ப ரொம்ப பெரியது. அதற்கு என்னுடைய வணக்கங்களையும் அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரொம்ப அழகான நிகழ்ச்சிக்கு, அற்புதமான நிகழ்ச்சிக்கு, அறிவுபூர்வமான நிகழ்ச்சிக்கு என்னை வந்து சிறப்பு விருந்தினராக வரவழைத்து உபசரித்த இந்த இளங்குயில் பள்ளி நிர்வாகத்துக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மதிப்புக்குரிய தாளாளர் ஐயா அவர்களுக்கும், முதல்வர் அவங்களுக்கும், அவங்களுடைய குழந்தைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இளங்குயிலினுடைய நடமாடும் தூண்களாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகள் இங்கே வந்து பாட்டு, நடனம், நாடகம், செய்தி வாசிப்பு, நிகழ்ச்சி, இந்த மாதிரியெல்லாம் கலக்கு என்று கலக்கும் பொழுது, எனக்கும் ஒரு 4 வயது மகள் இருக்காங்க. அந்த குழந்தையும் எப்படி இந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணும், எப்போ இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுன்னு ஒரு கனவு மோடுக்குள்ளே நான் போயிட்டேன். நான் தொடக்கம் முதல் இந்த தருணம் வரை ரொம்ப ரொம்ப ரசித்த ஒன்று உண்டு. குழந்தைகளோட பர்ஃபார்மன்ஸ், அதை நான் தனியாக சொல்கிறேன். அதை விட ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் எந்த ஒரு இடத்திலும் ஒரு சின்ன தொய்வோ அல்லது ஒரு சின்ன தொந்தரவோ அல்லது சின்னதா ஒரு சறுக்கலோ ஒரு சொதப்பலோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப கோவையா, ரொம்ப ரொம்ப துல்லியமா இந்த நிகழ்ச்சியை வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு ஆசிரியரும் பறந்து பறந்து பரபரப்பா, எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ரொம்ப அழகா அந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு அப்படியே அழகா செதுக்கி கொண்டு போனாங்க. அதனால இந்த முழு ஆசிரியர் அணிக்குமே என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பக்காவா பிளான் செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. அது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. எவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சின்ன சின்ன சொதப்பல்கள் நடக்கும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த பள்ளி நிர்வாகம் வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு சிறந்த முன்னுதாரணம் என்று நான் நினைக்கிறேன். நூல்கள்ல இருக்கிற அறிவை கொடுக்கிறது மட்டும் ஆசிரியர்களுடைய பணி அல்ல. அதையும் தாண்டி எப்படி நாம வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள், பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதுவும் புதுசா சொல்ல போறதில்ல. மாணவர்களாகட்டும் அல்லது குழந்தைகளாகட்டும், அவங்க ஏட்டிலிருந்து படிப்பதை விட தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, மனிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, என்னென்ன செய்யறாங்க, அதை ஒரு செயலை எப்படி செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கவனித்து அவங்க கற்றுக்கொள்வது நிறைய. புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்வதை விட மனிதர்களை பார்த்து அவங்க கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த விதத்துல இன்றைக்கு இந்த மேடையில ஒரு புயலை போல சுறுசுறுப்பாக, ஒரு தேனியை போல, எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல், ஒரு சுணக்கமும் இல்லாமல் அந்த ஆசிரியர்கள் வேலை செய்தார்கள் இல்லையா? அப்பேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கு ஒரு சிறந்த வரம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பள்ளிக்கு மட்டும் வரம் அல்ல, இந்த பள்ளியில படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே அந்த ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு வரம்.
அந்த விதத்தில் பெற்றோர்கள் அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் சொல்லுவேன். இன்னொன்று, நான் ரொம்ப ரொம்ப ரசித்தது இந்த நிகழ்ச்சி நிரல்ல, நான் இந்த மாதிரி நிறைய ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அதுவும் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 15வது ஆண்டு நிறைவு என்பதை வந்து ஆங்கிலத்தில் கிறிஸ்டல் ஆனிவர்சரி அப்படின்னு கொண்டாடுவாங்கன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்டல் அப்படிங்கிறத வந்து தமிழில் பளிங்கு அல்லது படிகம் இப்படிலாம் சொல்லலாம். படிகமணி என்றே வச்சுக்கோமே, ஒரு ஜெம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜெம்முக்கு நாம ரத்தினம் அப்படின்னு சொல்லுவோம், மணின்னு சொல்லுவோம். யோசிச்சு பார்த்தேன், எப்படி அழகாக இந்த 15வது ஆண்டு விழா அந்த மணி, அந்த கிறிஸ்டல் என்பதும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரும் எப்படி அழகா கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. இங்க பர்ஃபார்ம் பண்ண ஒவ்வொரு குழந்தையும் பெற்றோர்களுக்கு ஒரு கண்மணி மாதிரி. இங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணதுனால ஒவ்வொரு கண்மணியும் ஒரு பொன்மணி. ஆனா இந்த கண்மணிகள்லாம் இங்க பொன்மணியா ஜொலிப்பதற்கு முக்கியமான காரணம் திரு முருகன் என்கின்ற அந்த விண்மணி. விண்மணினா சூரியன் அர்த்தம். அந்த விண்மணி மட்டுமே காரணம் அல்ல, அவருக்கு சிறந்த உறுதுணையாக இருக்கின்ற சுஷீலா அம்மா என்கின்ற அந்த அற்புதமான பெண்மணி. அவங்க மட்டும் இல்ல, அவங்க கீழே வேலை செய்கின்ற அந்த ஆசிரியர் படை இருக்காங்கல்ல, இன்றைக்கு அவங்க வந்து செம்மை நிறத்துல ஆடை அணிஞ்சிருந்தாங்க, புடவை அணிஞ்சிருந்தாங்க. அதனால அந்த ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு செம்மணி. ஆடையால மட்டும் சொல்லல, ஆடை நிறத்தால மட்டும் சொல்லல. இப்ப நம்ம செம்மையா இருக்கு அப்படிங்கிறோம் தமிழ்ல. இந்த செம்மைங்கிறது ரொம்ப அற்புதமான தமிழ் வார்த்தை. செம்மை அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம், சூப்பர்னு அர்த்தம். செந்தமிழ் அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கிற தமிழ்னு அர்த்தம் அல்ல. செந்தாமரை அது வேற, சிவப்பு நிறத்தில் இருக்கிற தாமரை. செந்தமிழ் அப்படின்னா ரொம்ப சிறப்பான தமிழ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் செம்மணிகளாக இன்றைக்கு ஜொலிச்சாங்க. நான் ரொம்ப வியந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, எந்தெந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அழகான நல்ல தமிழில் பெயர் வச்சிருந்தாங்களோ அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவம் செய்தது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. அந்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக சிந்தித்த இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். ஏன் அப்படின்னா, தாளாளருடைய பெயர் வந்து முருகன். முருகன் வந்து நம்ம தமிழ் கடவுள். தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாது. அதனால தமிழ் மொழிக்கென்று ஒரு சின்ன நிகழ்வையே நிகழ்ச்சி நிரல்ல அவங்க வச்சுட்டாங்க. அந்த தமிழ் உணர்வுள்ள அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய பாராட்டு. நீங்க வந்து தாய்ப்பாலோடு சேர்ந்து தமிழ் பாலையும் சின்ன வயசுலயே ஊட்டியிருக்கீங்க. அதுலேயும் ரொம்ப ஆச்சரியமா ஒரு கியூட்டான ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க எல்லாம் மேடையில கூப்பிட்டு சின்ன சின்ன பரிசு கொடுத்தாங்க இல்லையா, பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும். அப்போ ஒரு பையன் வந்தான். அவன் பேரு திருவெற்றிமாறன் என்று நினைக்கிறேன். இங்க வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொன்னா ரொம்ப அடம் பிடிச்சான். ரொம்ப அவனுக்கு ஏதோ பிடிக்கவே இல்லை, கோபமா இருந்தது, அழுகையா இருந்தது அவனுக்கு. ஆனா கிட்ட வந்து அந்த பரிசை கொடுத்ததும் அப்படி பிடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் போட்டோக்கெல்லாம் ரொம்ப சிரிச்ச மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்தான். ஏன்னு யோசிச்சு பார்த்தா அது தமிழோடைய ஈர்ப்பு சக்தியோ என்னமோ அப்படின்னு தோணுது. சுத்த தமிழ்ல பெயர் வைத்ததனாலேயே அந்த பையனுடைய மனநிலையே மாறுது. கோபமாக அந்த படிக்கட்டு வர வரைக்கும் கோபமாக இருந்தான். இங்க கிட்ட வந்து அந்த பரிசை வாங்கியவுடன் அப்படியே சாந்தமாயிட்டான். அது தமிழுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆற்றலோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால், நீங்க தமிழை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தமிழும் உங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும். நீங்க தமிழன்னையின் கையை பிடித்து நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா தமிழன்னை என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டாள். தமிழ் எப்போதுமே எல்லோரையும் வாழத்தான் வைக்கும், வீழ வைக்காது. அதற்கான ஒரு அற்புதமான ஒரு சான்று தான் தமிழ் பெயர் உள்ள அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை கௌரவிப்பது. இன்னொன்று நான் ரொம்ப ரொம்ப ரசித்தது என்ன அப்படின்னா, ஒரு சராசரியான ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக இது இல்லை. அஃப்கோர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, அது இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் அமைக்க முடியாது.
அற்புதமாக எல்லாரும் நடனம் ஆடினாங்க. அது எல்லாருமே செய்வது தான். ஆனால் அதிலையும் ஒரு புதுமை இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்து இளங்குயில் டிவி அப்படின்னு ஒரு சேனலை தற்காலிகமாக தொடங்கி ஒரு விவாத நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி குழந்தைகளை பேச வைக்கிறது. பாடிடலாம், ஆடிடலாம், ஆனால் கூட்டத்துக்கு முன்னாடி அந்த வசனத்தை வந்து தைரியமாக எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அசாதாரணமான விஷயம். அதற்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப கடுமையாக உழைத்த ஆசிரியர்களுக்கும் ஆதரவாக இருந்த பெற்றோர்களுக்கும் தான் பாராட்டுகள். அதிலும் அந்த விவாத நிகழ்ச்சி வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோமே ஒரு சம்பிரதாயமா அப்படின்னு இல்லாமல், அலைபேசி இல்லாத செல்பேசி இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, தேவையான ஒரு தலைப்பு. அதை குழந்தைகளை கொண்டே பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி அமைத்திருந்த அந்த புத்தி சாதுரியம் யோசித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் குழந்தைகள் சொன்னால்தான் சரி. இது எனக்கே நான் சொல்லிக் கொள்ளுகின்ற உண்மைதான். இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு பெரிய சவால். ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தையை வந்து சீரும் சிறப்புமா ரொம்ப நேர்மையான ஒரு பாதையில அவங்களுடைய திறமையை வளர்த்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய சாதனையாக இருக்கு. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது, எதிரியாக செல்பேசிகளை நம்ம மாற்றி வச்சிருக்கோம். ஆரம்ப காலத்தில் அந்த மாணவர்கள் சொன்ன மாதிரி அது ஒரு தொலைத்தொடர்பு கருவியாக மட்டும்தான் இருந்தது. தகவல் சொல்றதுக்கும் அழைக்கிறதுக்கும் மட்டும்தான் இருந்தது. அந்த ஃபோனில் இணையம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அது வெறும் ஃபோனாக இருந்தது. என்றைக்கு இணையம் ஃபோனுக்குள்ளே வந்ததோ, ஃபோன் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் ஆயிடுச்சு. நாமெல்லாம் புத்தி இழந்து போயிட்டோம். நாம ஸ்மார்ட் இல்லாமல் ஆயிட்டோம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல செல்பேசிகள் தான் தங்களுடைய உண்மையான நண்பர்கள், துணைகள் அப்படின்னு குழந்தைகள் நம்புகின்ற ஒரு அபாயமான காலகட்டத்தில் நாம் இருக்கோம். இது ரொம்ப ரொம்ப கடினம்தான். அதற்காக செல்பேசி இல்லாம வாழ வேண்டும் என்று நான் சொல்லலை, இணையம் இல்லாம வாழ வேண்டும் என்று நான் சொல்லலை. அந்த விவாத நிகழ்ச்சிகள்லையும் அதான சொன்னாங்க, லிமிட்டட் யூஸ் வைஸ்லி அப்படின்லாம் சொன்னாங்க. அதையே தான் நானும் சொல்றேன். இது எனக்கும் தான் சொல்லிக்கிறேன். என் வீட்லேயும் ஒரு சின்ன பாப்பா இருக்கு. நாங்கள் கூடுமான வரைக்கும் என் பாப்பாவுடைய கையில் வந்து நான் செல்பேசியையோ அல்லது ஒரு ஐபேடையோ டேப்லெட்டையோ நான் கொடுக்கறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப அரிது. முற்றிலும் தவிர்க்க முடியல. முற்றிலும் தவிர்த்தா நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு குறைவான அளவு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துகிறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள், மாணவர்கள் சந்திக்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை ஞாபக சக்தி பிரச்சனை, கவனமின்மை பிரச்சனை. ஏன்னா அவங்க நிறைய ஷார்ட்ஸ், ரீல்ஸ் பார்க்குறாங்க. அதனால எந்த ஒரு தகவலையும் அவங்களால அல்லது எந்த ஒரு காட்சியையும் அவங்களால ஒரு 8 செகண்டுக்கு மேல பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு தகவல், ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. எதையுமே 8 செகண்டுக்கு மேல பார்க்க முடியாது அப்படின்னா எதையுமே உங்களால நீண்ட நேரம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ள முடியாது. ஒரு சின்ன பேராகிராஃபை படிக்க முடியாது ஃபோக்கஸ்டா. அதனால உங்களுக்கு ரொம்ப சுலபமா கான்சென்ட்ரேஷன் பண்ண வராது. அந்த மனக்குவிப்பு, ஃபோக்கஸ், அந்த உறுதி இல்லை என்றால் உங்களால தொடர்ந்து ஒரே செயலை செய்ய முடியாது. உங்களுக்கு பொறுமை என்பதே இருக்காது. திறமை அதிகமாக இருக்கலாம், பொறுமையே இருக்காது. இந்த பொறுமை, நிதானம், ஃபோக்கஸ், உறுதி இவையெல்லாம் இல்லை என்றால் எவர் ஒருவராலும் வெற்றி பெறவே முடியாது. அதனால தான் நிறைய பேர், குறிப்பா உளவியல் ஆலோசகர்கள், மருத்துவர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் புத்தகங்களை வாசிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால
இந்த இளங்குயில் டிவி மூலமா நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சி என்னை போன்ற இங்கு இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு ஜென்டில் ரிமைண்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம எந்த அளவுக்கு ஒழுங்காக இருக்கிறோம் என்பதுதான் நாம நமக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. நாம அதிக அளவு குழந்தைகள் முன்னாடி அலைபேசியை பயன்படுத்தி அவர்களை பயன்படுத்தாது என்று சொல்ல முடியாது. நாம எந்த அளவுக்கு குறைவான அளவு அல்லது தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்துகிறோமோ, அது எனக்கும் தான் சொல்றேன், அந்த அளவுக்கு நம்மை பார்த்து நம்முடைய குழந்தைகளும் அதன்படியே நடப்பார்கள். அந்த பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணாங்க, ரொம்ப அழகா இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். அதுலயும் குறிப்பா அந்த மொபைல் மேனுஃபேக்சரராக ஒரு மாணவர் நடிச்சிருந்தார், இந்த ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லி. அந்த பையன் ரொம்ப சிறப்பா நடிச்சார். அந்த ஆக்சென்ட்டோட அப்படியே பேசுறது, அந்த முகபாவங்களை காமிக்கிறது, எந்த இடத்துலையுமே யாருக்குமே பயமே இல்லை. நான் அந்த மாதிரி எந்த குழந்தையுமே பார்க்கல. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் சொல்லலை, டான்ஸ் ஆகட்டும், பாடலாகட்டும், இந்த விவாத நிகழ்ச்சி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது, இயல்பாக இருந்தது. இன்னொன்று நான் கவனித்தேன் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை அவ்வளவு அழகாக செதுக்க முடியும், அவனுக்குள்ள இருக்கிற அல்லது அவளுக்குள்ள இருக்கிற திறமைகளை எல்லாம் முழுவதுமாக வெளிக்கொணர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் நான் இங்கே பார்த்தேன். இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அழகா அந்த ஆசிரியர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க, ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி. அவங்கள நான் கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது மாணவர்கள் வந்து அடுத்தடுத்து ஆடிக்கிட்டே இருந்தாங்க, பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு இடத்திலும் அந்த ஆசிரியர், அந்த அம்மா வந்து கை தட்டுறதை நிறுத்தவே இல்லை. அந்த குழந்தைகளை பார்த்து தொடர்ந்து கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் இயந்திரத்தனமா இல்ல, மலர்ந்த முகத்தோட கை தட்டிட்டே இருந்தாங்க. 1000 புத்தகங்கள் கொடுக்காத ஆற்றலையும் ஆறுதலையும் அந்த ஆசிரியருடைய ஒரு சின்ன புன்னகை கொடுக்கும். அந்த ஆசிரியருடைய கைத்தட்டல் கொடுக்கும். அந்த குழந்தைகள் வந்து தங்களுக்கு தேவையான அந்த ஆற்றலையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து அப்படியே அட்சய பாத்திரம் மாதிரி அள்ளி அள்ளி எடுத்துட்டே இருந்தாங்க என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த ஆசிரியருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது இதை ஏற்பாடு செய்தவர்கள் அவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க என்றுதான் சொல்லணும். ஏன்னா அந்த பள்ளியினுடைய தூதுவர், அம்பாசிடர், அவங்களும் ஒரு இளைஞராக இருக்காங்க. இளங்குயில் என்பது அவங்களுடைய பெயர் தான். ஒரு இளைஞரே குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பது எவ்வளவு அரிய ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒரு இன்ஸ்பிரேஷன், முன்னுதாரணம், ஐகான் அப்படின்னா ரொம்ப வயதான ஒருவரை காட்டாம ஒரு இளைஞர் ஒருவரையே இன்ஸ்பிரேஷனாக நீங்க எடுத்துக்கலாமே அப்படின்னு இந்த பள்ளி நிர்வாகம் வந்து மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கு. அதே போல இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில ஒரு ஏஐ டிராமா, ஒரு சின்ன ஸ்கிட் பண்ணாங்க. அதையும் அவர்களுடைய மகள் யாழினி அவர்கள் வந்து யோசிச்சு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒன்று. இன்ஸ்பிரேஷனா அந்த குழந்தையையும் நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கான இன்ஸ்பிரேஷன் இன்னொரு குழந்தையாவே இருக்கலாமே, அதுல என்ன ஒரு ஆச்சரியம், அதுல என்ன ஒரு தவறு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த செய்தி வாசிப்பு 3025ஆம் ஆண்டுல உலகம் எப்படி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை எழுதினவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். விளையாட்டு செய்திகள், உலக செய்திகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது, சிந்தனைகள் எல்லாம். ஆனா அதுலயும் நான் ரொம்ப வியந்தது என்ன அப்படின்னா, அந்த செய்தி வாசிப்பாளர் இருக்காரு, அவர் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் எல்லா செய்திகளையும் மனப்பாடமா சொன்னார். ஒரு வாட்டி கூட அந்த புத்தகத்தை பார்த்து அவர் சொல்லவே இல்லை. இதுவே ஒரு புதிய செய்தியா எனக்கு இருந்தது. ஏன்னா வழக்கமா எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் பயப்படும், கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு குழந்தையும் எந்த இடத்திலுமே, எல்லா நிகழ்ச்சிகளிலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் செஞ்ச அந்த குழந்தைகள் எந்த ஒரு இடத்திலுமே பயந்து அல்லது ரொம்ப நடுங்கி பின்வாங்கி நான் பார்க்கவே இல்லை.
ஏன்னா சுற்றி இருந்த ஆசிரியர்களினுடைய அந்த வைப் அப்படி. அவங்க தான் அந்த குழந்தைய வந்து ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே சிறகுக்குள்ள அடைகாத்து பாதுகாக்கிற மாதிரி இந்த மேடையில பாதுகாத்துக்கிட்டாங்க. அப்படி அரவணைச்சு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள தொடர்ந்து முன்னாடி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அதை விட ஒரு சிறந்த ஆசிரியர் குழந்தைகளுக்கு அமையாது. எல்லா நிகழ்ச்சிகளையும் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். இறுதியாக ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? குழந்தைகள் வந்து நம்ம கிட்ட ஏஐ பத்தி பேசுறாங்க. இன்னொரு விஷயம், ஏதோ சம்பிரதாயமா ஒரு பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்றது, பாரதியார் போல நடிக்கிறது எல்லாம் தேவை, நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஆனால் அதையும் தாண்டி காலத்தோட ஒட்டியும் இந்த பள்ளி சிந்திச்சிருக்காங்க, காலத்தோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. இல்லை என்றால் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க இந்த நிகழ்ச்சி நிரல்ல கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பெற்றோர்கள் நான் சொல்லணும் என்று நினைக்கிறது, எவ்வளவு தேவையோ அதற்காக மட்டுமே நீங்கள் சமூக வலைத்தளங்களையும் இணையத்தையும் அலைபேசியையும் உங்கள் குழந்தைகளை பயன்படுத்த அனுமதியுங்கள். அதையும் தாண்டி நீங்க என்ன உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம்? உங்களுடைய சம்பாதிப்பு, உங்களுடைய சொத்து, நல்ல படிக்க வைக்கிறது எல்லாம் சரி. அதையும் தாண்டி அந்த குழந்தையுடைய வாழ்க்கை வளமாக இருக்க நாம செய்ய வேண்டியது என்ன ஒரு பெற்றோரா என்றால், இது எனக்கும் தான், நானும் தான் இதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறேன். நீங்க இருக்கிற இந்த இடம் சிங்கப்பெருமாள் கோவில். இது முக்கியமான ஒரு கோயில் நகரம், பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்கின்ற ரொம்ப பழமையான ஒரு கோவில், 8ஆம் நூற்றாண்டு கால கோவில், பல்லவர்கள் கட்டின ஒரு குடைவரை கோவில். நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, நான் சென்னையிலிருந்து வரேன். உங்களுக்கு இந்த ஊரை பற்றி இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய செய்திகள் வெளி உலகத்துக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க உங்களுடைய குழந்தைகளை நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து, ஏன்னா குழந்தைகள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது பரிசு பொருட்களையோ உயர் ரக ஆடைகளையோ ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான பொம்மைகளையோ அல்ல. அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது நம்முடைய நேரம் மட்டுமே. அந்த நேரம் அவங்களுக்கு கொடுத்தா போதும், அதுதான் அவங்க எதிர்பார்க்கிற ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான கிஃப்ட். நீங்க உங்களுடைய குழந்தைகளை இந்த ஊரை சுத்தி காட்ட கூட்டிட்டு போங்க, கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க. சிறு வயதிலேயே இயற்கைக்கு அவங்களை அறிமுகப்படுத்துங்க. இந்த ஊர்ல உங்க வீட்டை சுற்றி எங்கேயும் போக வேண்டாம், காட்டுக்கெல்லாம் கூட போக வேண்டாம். உங்க வீட்டை சுற்றி உங்களுடைய இடத்துல என்னென்ன பறவைகள்லாம் இருக்கு, என்னென்ன மிருகங்கள் இருக்கு, என்னென்ன பூச்சிகள் இருக்கு, என்னென்ன செடிகள் இருக்கு, என்னென்ன மரங்கள் இருக்கு என்று இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க, பூங்காக்கு கூட்டிட்டு போங்க, நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போய் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. கலைகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் இயற்கைக்கும் உங்களுடைய குழந்தைகளை நீங்க ரொம்ப ரொம்ப சின்ன வயதிலேயே அறிமுகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, காலாகாலத்துக்கும் உங்களுடைய குழந்தை வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அதை தைரியமாக எதிர்கொள்ளும், ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழும். ஏன்னா பள்ளி படிப்பு 17 வருஷம், அப்புறம் கல்லூரி படிப்பு, மிஞ்சி போனா 20-25 வருடம் படிப்பு. அதற்கப்புறம் வாழ்க்கையை அவங்க நேருக்கு நேர் சந்திச்சாகணும். அதற்கு ஒரு சிறந்த உறுதுணை இயற்கையும் கலையும் ஆன்மீகமும் தான். அதை போதுமான அளவு அந்த உரிய பருவத்துல, அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடிதுடிப்பா ஆர்வமா இருக்கிற அந்த பருவத்திலேயே நம்ம அறிமுகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது அவங்களை கெட்டியாக பற்றிக்கொள்ளும். அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. அப்படியே சோர்ந்து போனாலும் உடனே மீண்டு எழுந்து விடுவார்கள். எப்போதுமே உற்சாகமாக இருப்பாங்க, மனோபலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதுதான் முக்கியம். நிச்சயம் வெற்றியாளர்களாக வருவார்கள். அதுதான் நான் முக்கியமான செய்தியா உங்கள் அனைவருக்கும் சொல்லணும் என்று நினைக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கும் நான் இதையே செய்யலாம் என்று தான் இருக்கிறேன். அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி என்பதையும் தாண்டி உங்களுடைய குழந்தைகளை நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான தருணம், அற்புதமான மூமெண்ட்ஸ் இதில் இருக்கு. இதை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
உங்களுடைய குழந்தை இன்னும் சீரும் சிறப்புமாக வண்ணமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எந்த துறையில் அவங்க போனாலும் சரி, ஆணோ பெண்ணோ, அவங்க வெற்றி வாகை சூட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றி, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.